டேய் குருட்டு பையா, நீ வச்சுக்கின்னு இருக்கிறது பாம்புடா, அந்த பாம்பு உன்னை கடிச்சிட்டு போகுதுடா, கீழே போடுறா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த ஊரே என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா? கண்ணு தெரியாதுன்றதுக்காக நான் வச்சுக்கிறது கோலை, இந்த கோலை கீழே போட்டால் நீங்கள் எடுத்துன்னு ஓடிடலான்னு பார்க்குறீங்களா? ஒரு பொழுது இந்த கோலை நான் கீழே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டே போகிறான். போன உடனே ஒரு 9 மணி ஆச்சு. 9 மணி ஆன உடனே அப்படியே நடந்து போயின்னே இருக்கிறான். சூரியன் வருது, அந்த பாம்பை கண்ணு முழிச்சிக்குது. உடனே அவனை கடிச்சிடுது. அப்போ தான் அந்த பாம்பு கடித்து அவன் இறந்து போயிடறான். அதுபோன்று தான் நாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய அறியாமை என்ற பாம்பை கையிலே வச்சுன்னு இருக்கிறோம். எவ்வளோ பெரியவங்க, திருவள்ளுவர், மாணிக்கவாசகர், ராமலிங்க சாமிகள், தாய்மான சாமிகள், எத்தனையோ அருளாளர்கள் நம்மக்கிட்ட வந்து, டேய் நீ தப்பாக வாழறடா, தப்பான ஒரு கோலை பிடிச்சிங்கிற, தப்பான பாம்பை பிடிச்சிங்கன்னு இருக்கிற, அதை கீழே போடுடா. கோபம்ன்றது ஒரு பாம்பு, குரோதம்ன்றது ஒரு பாம்பு, மோகம் என்பது ஒரு பாம்பு, அகங்காரம் என்பது ஒரு பாம்பு, விகற்பம் என்பது பாம்பு. இந்த பாம்புலாம் நம்ம கையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார் சொன்னாலும் அதை கீழே போடுறதில்லை. அதனால் எப்போ இதை நம்ம போடுறோமோ அப்போ நம்ம உயிர் தப்பிக்கும். அதை வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உயிர் நம்மளை கொன்னுடும். நம்மளை கொல்றது எது? கோபம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம் என்று அழுக்காறு அகா வெகுளி அப்படின்றார். இந்த வெகுளித்தன்மை நம்மளை கொன்னுடுது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நாம் அனைவரும் அன்போடு கருணையோடு வாழ எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் பிரார்த்தனை செய்வோம்.